ஐயோ ஏமா பைத்தியமா பிடிச்சிருக்க உனக்கு? ரபிக்கும் அலாவுதீனும் வேணாம்னு சொன்னப்போ நான் மட்டும் தானே என் கூட வச்சு பாத்துக்கிட்டேன். இவரு உங்களை மாமியாரா பார்க்காம அம்மா மாதிரி தானே வச்சு பாத்துக்கிட்டாரு. நான் கோவப்பட்டதுக்கு காரணம் என் மாமியார் உன்னை திட்டாங்கன்னா என் மனசு தாங்காதுன்னு தான். அதான் நான் கோவப்பட்ட மாதிரி நடிச்சேன். ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நீ சந்தோஷமா இருந்தா அதை விட வேற எனக்கு என்ன வேணும்? நான் பிறந்ததுல இருந்து பாப்பாவை பார்த்தது இல்ல. இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்காரு. சாரிம்மா, உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன். டே மச்சான், போய் ஸ்வீட் வாங்கிட்டு வாடா. எல்லாருக்கும் வாங்கிட்டு வா, நிறைய வாங்கிட்டு வா. காதல் இல்லாம யாரும் வந்ததில்லை போல் இந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கோ. சாதி மத பேதம் இல்லாத காதல் மட்டும்தான் உண்மைன்னு புரிஞ்சுக்கோ. பர 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 அடிச்சு நோக்கி பர அச்சமின்றி பர 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 அன்பு காட்டி பர அடங்க மறுத்து பர ஆசைப்பட்ட காதல் வந்தா பர 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 அந்த கடல் கூட வந்தா பர 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 ஆணவத்தில் கொலை நடக்கும் பர 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 சாலியத்தை அடிச்சு விட்டு பர 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 தலை நிமிர்ந்து பர பர தமிழனாக பர பர தலை நிமிர்ந்து பர பர நீ தமிழனாக பர பர என்றமில்லை நாளும் இல்லை பர 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 அன்பு காட்டி பர அணுங்க மறுத்து பர சாதி இங்க இருப்பதால வழுற வாழ்க்கையில் நிம்மதி இல்ல. சாதி பெற சொல்லி சொல்லிட்டு சண்டையால ரொம்ப சொல்ல நீங்க நான் சேர்ந்து இருந்தா போதும் பெற ஒன்னும் தேவையில்ல. சாதி மதம் பார்த்து இங்க இயற்கை எதையும் கொடுப்பதில்ல. நீயும் நானும் கொண்டாடத்தானே பாரம் பூமி உண்டானது. வாழும்போது உண்டான தீயை காற்றும் நீரும் ரெண்டானது. சொந்த பந்தம் என்ன சொல்லும், சொத்து பத்து என்ன செய்யும், திமிரி எழுந்து நின்று பாரு தானா வரும் பர 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 அடிச்சு முறுக்கி பர பர அச்சமின்றி பர 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 அன்பு காட்டி பர பர அழக மறுத்து பர பர சாதி இங்க இருப்பதால வழுற வாழ்க்கையில் நிம்மதி இல்ல. சாதி பெற சொல்லி சொல்லி கூட்ட சண்டையால ரொம்ப சொல்ல நீங்க நம்ம சேர்ந்து இருந்தா போதும் வேற ஒன்னும் தேவையில்ல. சாதி மதம் பார்த்து இங்க இயற்கை எதையும் கொடுப்பதில்ல. முட்டை முட்டை கண்ணால தானே முறைச்சு பாக்குது பொண்ணு பொண்ணு. கிட்ட போகி சங்கதி சொன்ன சிரிச்சு போகுது கண்ண தின்னு. ஏ மட்டா மச்சா குத்து பாடு பாட்டு சொல்லி பாட்டு பாடு காதலிச்சு கைய பிடிச்சா கவலை எல்லாம் தானா மரம் பர 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 அடிச்சு முறுக்கி பர பர அச்சமின்றி பர 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 அன்பு காட்டி பர பர அடங்க மறுத்து பர பர அப்ப நான் பாத்துட்டு தம்பி ஏய் தம்பி தம்பி உனத்தா ஏய் நில்லுப்பா ஏ தம்பி. ஐயோ போய் தொலைங்கடா. எங்க போனாங்க? எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியலையே. கால் வர வலிக்குது.
இவனுங்க எங்க போறானுங்க? இந்த பக்கம் தானே போறானுங்க. இன்னும் 10 நிமிஷம் தான். இதே மாதிரி அமைதியா இருந்து நீ கையெழுத்து போட்டேன்னா எங்கேதான் இருக்கானுங்களா? இவனுங்களை ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது. இருவாரு. ஐயோ அவசரத்துல வந்து தெரியாம மோதிட்டேன். நீ பட்டாக்கத்து தானே? ஆமா சார். நான் இப்ப திருடுறத விட்டுட்டேன் சார். திருந்திட்டேன் சார். ஏய் யார்கிட்ட போய் சொல்ற? என்னோட பேக் சார். என்ன பேக்ல என்ன வச்சிருக்க? காட்றா. இல்ல சார் என்னோட பேக் தான். டேய் நில்றா சார். டேய் நில்றா. நின்று. நீ கத்தி தானே? இல்ல பட்டாக்கத்தி. சார் என்னைய பிடிக்கிறத விடுங்க சார். அவனை பிடிக்க சார். கூப்பிட்டா வர மாட்டேங்குது தான் ஏமாத்தி கூட்டு வந்தேன். டேய் என்னைய ஏமாத்துறியா? இல்ல சார் அந்த பெரியவரை ஏமாத்தி வீட்டை எழுதி வாங்க பாக்குறாங்க. அவரு பொண்டாட்டிய வீட்டை வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. கேளுங்க சார். என்ன சார் உண்மைதான் சார். என்னையும் பொண்டாட்டி காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லைங்க சார். எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார். இவன் சொல்றது உண்மையா? அதான் சொல்லிட்டான்ல கூட்டு போடி தானே. எங்க வர்றீங்கம்மா? பட்டகத்தி இது உண்மையிலேயே திருந்துட்டியா? உன்னை பத்தி இன்ஸ்பெக்டர் சொல்றேன். ரொம்ப நன்றி சார். அவன் தான் சார் அந்த வீட்டுக்கு திருட வந்தான். வாயா போட்டுருவேன். பாருங்க சார். எவரு சார் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். கூட்டு போங்க சார். டேய் போடா. போடானா. கையட கூட்டு போங்க சார். கையில கத்தி இருக்கிறத மறந்துட்டியா? பட்டகத்தி సూపర్ రా. హైదరాబాద్ లో సౌండ్ పొల్యూషన్ డోస్ పెరుగుతోంది. అన్ని ఏరియాల్లో రెడ్ సల్యూట్ కామ్రేడ్. కామ్రేడ్ సౌఖ్యమా? బాగున్నారు కామ్రేడ్. పుణ్యం పైన అనుப்பிச்சு வைக்கிறேன். తంగయ్య దానికి ఇల్లు వేணும். పని ఏమైనా చూసి పెట్టాలా? అంతేదానా కామ్రేడ్? అవునవును. నిశ్చయమా కామ్రేడ్? நீங்க அம்ச்சி வச்சுட்டு இன்ஃபார்ம் చేయండి. నెల్లూరులో உள்ள நம்ம தோழர்கள் చూసుకుంటారు కామ్రేడ్. థాంక్స్ కామ్రేడ్. ఓకే కామ్రేడ్. சைதா டீல் பண்றதுக்கு அந்த பிரச்சனையை பார்த்துக்கலாம். என்னன்னு இனிமேதான் தெரியும். அவ்வளோதான். சரி மேல இடத்துல என்ன முடிவு எடுக்கிறாங்களோ பார்ப்போம். வண்டி நிறுத்து. எதுக்கு நிறுத்துறீங்க? எதுக்குன்னு நீங்க ஏன் கேக்குறீங்க? நான் தான் கேட்கணும். என்னைய தான் நிறுத்திருக்கீங்க. இன்னைக்கு டிசம்பர் 6. అంబేద్కర్ నిனைவு நாள். அதுக்கு என்ன போ? சார் நீங்க வக்கீலா? ஆமா. அப்புறம் என்ன சார் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? சார் இன்னைக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம். அசம்பாவிதம் எதுவும் நடக்காம இருக்க செக்அப் பண்றோம். அப்ப எங்க பிரச்சனை அங்க போய் செக்அப் பண்ணுங்க சார். இங்க பெரும்பான்மை இஸ்லாமிய மக்கள் தான் இருக்காங்க. அவங்க சிறுபான்மையினரா படுற துயரம் போதாதா? எல்லாரும் இங்க நிம்மதியா வாழ ஆசைப்படுறோம். தப்பெங்கே அங்க போய் கேளுங்க. இப்படி பாதை அடிச்சு வச்சு மிரட்டி சாதாரண மக்களுக்கு எதுக்கு சார் நெருக்கடி கொடுக்குறீங்க? மேடம் மேல என்ன சொல்றாங்களோ அதான் நாங்க செய்ய முடியும். நீங்க போங்க. நீ வண்டி எடுமா. பாதுகாப்பு கொடுக்குறோன்ற பேர்ல ஜனங்களை பயமுறுத்துறீங்க. சூலசை கேட்டுங்க. அண்ணே அவங்க அங்க இல்ல. அவன் எங்க போயிருப்பான்னு தெரியும். வண்டியை ரைட்ல விடுறா. ஓகேண்ணா. ஐயா ரொம்ப நேரமா போன் வந்துகிட்டு இருக்கு. என்னையா எப்படி இருந்தது? ரொம்ப சிறப்புங்கய்யா. என்னாச்சு மண்டல்? போலீஸ் கிட்ட எங்களை காட்டி கொடுத்துட்டு தப்பிச்சிட்டாங்க ஐயா. முட்டாள் அறிவில்ல. போலீஸ் எல்லாம் ஒரு மேட்டரா? அதெல்லாம் ஆண்டவரே. போலீஸ் எப்போ நம்ம பக்கம் தான். அதை நான் பாத்துக்கிறேன். நீ விடாத. இது போதாண்டவரே நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் சூடு பிடிக்கலையே. என்னாச்சு சாமி? அவங்க இங்க இருக்காங்கன்னு ஒரு பயலுக்கு தெரியலாண்டவரே. ஒருவேளை கல்யாணம் பண்ணி முடிச்சிருப்பாங்களோ? கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் விட்டுருவா போறோம்? வெட்டிடுவோம். நீ பூந்து அடிக்கிற வேலையை பாரு. இன்னைக்கு ஊர்ல நடக்கிற ஒவ்வொன்றும் மீடியாவில் வரணும். மீடியாவெல்லாம் கதறணும். அப்பதான் நம்ம ஆட்சிக்கு வர முடியும். சரி ஆண்டவர். வீட்டு ஆளு காணப்படுறான். யாரு? எத்தனை தடவை சொல்றது? அவன் எங்க போனான்னு தெரியாதியா? என்ன விளையாடுறியா? அப்படி பயில சேர்ந்தா நாட மாறீங்க. மரியாதை சொல்லிட்டு புள்ள கிடைப்பான். நீ யாரா? உனக்கு எதுக்கு என்ன? போய் மணி வர சொல்லு. அவரு என் கூட்டாளி தான். அவரு கேட்கட்டும் அவர் புள்ள எங்க என்ன நான் சொல்லிக்கிறேன் அவர்கிட்ட. இந்த கூட்டாளி கிட்ட வீட்டு அழைச்சுக்கோ. இது எங்க சாதிக்கார பொண்ணு.
இன்னைக்குள்ள எங்க பொண்ணு வீடியோ சேரல உன் பையன் புலமா தான் கிடைப்பான். என்ன மிரட்டி பாக்குறியா? ஏம்பளம் தானே எடுத்துட்டு போனா உன்னால ஆனது பாத்துக்க. ஏய் பாடி போலாம். ஏய் வாங்கடா. அவன் கூட சேர்ந்து படிச்ச பையனை சேர்ந்து தூக்குடா. செஞ்சிருவோம் தலைவரே. வாங்க வாங்க வாங்க. சலிமா யார் வந்திருக்கா வந்து பாரு. உன் பெரியம்மா வந்திருக்கான். அம்மா வணக்கம்மா. வாயா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. நீ சாப்பிடுறியா இல்லையா? உடம்பு ஊறவே இல்லை. யாரு இவளா? அம்மா ஃபுல் கட்டு கட்டுறா. ஏன் சாப்பாடையும் சேர்த்து சாப்பிட்றா. உங்க புள்ள தான் எனக்கு எதுவும் வாங்கி தரதில்ல. அவன் வாங்கி போடலன்னா நீ போய் வாங்கிக்கிறது. இல்லைன்னா இங்கே வர வேண்டியதானே. இதுவும் அவன் வீடு தானே. அண்ணாவும் அண்ணியும் நம்மள மறந்துட்டாங்கப்பா. ஆமா, அவங்களுக்கு பேசவே தெரியாது. நீ வேற எடுத்து கொடுக்குறியாக்கும். அப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. பிரச்சனையா? நமக்கு என்னமா பிரச்சனை? அப்பா அங்கங்கே பேரிகார்டை போட்டுட்டு செக்கிங்கிற பேரில் டார்ச்சரை கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தெருவில் அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று போட்டிருக்காங்க. அது பொது புத்தியா? அப்படிதான் இருக்கும். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கப்பா. சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க. ஒரு பக்கம் ரவுடிங்க, இன்னொரு பக்கம் அரசியல்வாதிங்க. சே, இவங்களெல்லாம் இந்த 2 பேர் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னே தெரியலப்பா. அதெல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவாரு. நீ முதல்ல அந்த பிள்ளைங்க கிட்ட பேசு. அவங்களுக்கு நம்பிக்கையை கொடு. அம்பேத், நைட்டுக்கு அம்மா பிரியாணி பண்ணவா? இல்லைம்மா, அவருக்கு போகணும். ஏன், என்ன அவசரம்? ரொம்ப நேரம் என்னால் இருக்க முடியாதுப்பா. என்னோட லிங்க் எல்லாத்தையும் பிடிச்சி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இமீடியட்டாக அவங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் ஆகணும். வேற இடத்துக்கு போகணும். எதனால அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியா? சரிப்பா. உள்ளதானே இருக்காங்க சார். வாங்க போகலாம். அல்லாஹ். சொல்லக்குட்டி. என்ன திலீபா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாங்க. வாங்க. அப்புறம் நான் சொன்னேனே, என்ன யோசிச்சிங்க? என்ன சொன்னீங்க? கல்யாணம் பண்ணியே ஆகணுமா? சார், என்ன வந்ததுலேருந்து இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன ஜாதி வெறினா உங்களுக்கு விளையாட்ட போச்சா? மாட்டினீங்க, துண்டு துண்டா வெட்டிடுவாங்க. எங்க அப்பா அம்மா 2 பேருமே அப்படி இல்லை. அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. சின்ன குழந்தை மாதிரி பேசுறியம்மா. பெற்றவங்க எல்லாருமே நல்லவங்க தான். நம்ம குழந்தை நல்லா படிக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நம்ம குழந்தைக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு 1000 கனவோடு தான் அலைவாங்க. பொண்ணுக்கு கல்யாணம்னு வரும்போது மாப்பிள்ளை நம்ம ஜாதிக்காரனாக இருக்கணும், நம்ம அந்தஸ்துக்கு சமமானவனாக இருக்கணும்னு கௌரவம் குறுக்க நின்றோம். அப்போது இந்த கனவெல்லாம் கலைஞ்சு போயிடும். சார், நீங்கள் எங்களை பயம்புறுத்தினாலும் நாங்கள் மாற போகிறதில்ல. நாங்கள் 2 பேரும் படிச்சிருக்கோம். எங்களால் சொந்த காலில் நிற்க முடியும். தலையே இருக்காதுன்றேன், அப்புறம் எங்கே காலில் நிற்கிறது? திலீபன், உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிறது ஒரு வகையான ஈர்ப்பு, அவ்வளோதான். நீ அவன் பார்க்கும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்திருப்ப. அவன் உன்னை பார்க்க வரும்போது பவுடர் அடிச்சுட்டு வந்திருப்பான். கல்யாணம்னு ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுக்க, கொஞ்ச நாள் கழித்து ஒரு வெற்றிடம் வரும். நீ அழுக்கு நைட்டியை போட்டு உட்காந்துருப்ப. அவன் பரட்டத்தலையோடு போயிட்டு இருப்பான். அப்போ உங்களுக்குள்ள ஒரு சலிப்பு வரும். அப்போ தெரியும் உங்கள் காதலின் வேகம் என்னன்னு. காதல்னா பார்த்துக்கிறதும் பவுடர் அடிச்சுக்கிறதும் யார் சொன்னா? நீங்களும் மேடமும் லவ்வோட இல்லையா? எனக்கு அவனை ட்ரௌசர் போட்டதுலேருந்தே தெரியும். அவனுக்கு என்ன அழுக்கு பாவாடையில் சுத்தினதுலேருந்தே தெரியும். எங்கள் வீட்டுக்கே தெரியும். அப்புறம் ஓடி வந்தீங்க? வாழணும் தான். சாச்சிருவாங்கம்மா. சார், ஏன் ஆரம்பத்துலேருந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க? டேய், புரியலடா உங்களுக்கு? ஊரே பத்தி எரியும்டா. சார், வாழ்ந்தாலும் செத்தாலும் அவனோட தான். உங்களால முடிஞ்சா கல்யாணம் பண்ணிவீங்க, இல்லைன்னா விட்டுருங்க, நாங்க போயிடுறோம். இப்பெல்லாம் வீரமா தான் பேசுவ. நாளைக்கு உன் அப்பா அம்மா வந்து உன்ட்ட அழுதாங்கன்னு வச்சுக்கேன், அவங்க பின்னாடி போயிடுவ. இவன் ஊருக்குள்ள வர முடியாம சுத்திட்டு இருக்கணும். நாங்க கிளம்புறோம் சார். இருமா, அவசரப்படாத. உமர், அவங்க இனிமேல் இங்க இருக்க வேணாம், வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். அவங்க பார்வை அம்பேத் மேல இருக்கிறது தான் சரி. சரி. இதான் நினைக்கிறேன். சொல்ல ஜெராக்ஸ் கடை தான்ப்பா, உள்ள போ. சொல்லுங்க அண்ணா, இந்த செல்லமுத்து அண்ணன் அனுப்பிட்டாரு. அண்ணா சொன்னாரு. சரி சரி, உங்க பேரு, ஊரு, அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. உங்க பேர்ல ஒரு டம்மியான அட்ரஸ் பேப்பர் ரெடி பண்ணணும். சரிங்க. எவ்வளோ ஆகும்? 5000 ரூபாய் கொடுங்க பாஸ். அண்ணே, ஏதாவது கொஞ்சம் கம்மி பண்ணுங்கண்ணே. இதுவே கம்மி தான் பாஸ், ரிஸ்க் ஜாஸ்தி. ரொம்ப கம்மி தான், கொடுத்துட்டு போங்க. சரிண்ணா. இந்தாங்க உமர், சாப்பிடுங்க. இல்லை வேணாம். அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. எது வந்தாலும் தாங்க மனசு தெம்பா இருக்கணும். அது உங்க பையனா? பேர் என்ன? பேரறிவாளன். எங்க காணோம்? ஸ்கூல் போயிருக்கானா? அதை நான் சொல்றேன், வாங்க. நம்ம கொஞ்சம் பேப்பர் வேலை இருக்கு, நீங்க 2 பேரும் சைன் பண்ணணும். போலாம் வாங்க. நீங்க கீழே அந்த பையனை பத்தி பேசிட்டு இருந்தீங்க, அதான் உங்களை மேலே கூப்பிட்டு வந்தேன்.
இப்போ அந்த பையன் உயிரோட இல்லை, கொன்னுட்டாங்க. யாரு? இந்த சமூகத்தையும் மக்களையும் நேசிக்கிறா சொல்கிற அரசியல்வாதிங்க. மக்களை நேசித்தா இப்படி தான் பரிசு கிடைக்கும். சரி, நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் கீழே போகிறேன். இன்னொருத்தர் மேலே அன்பு வைக்கிறது அவ்வளோ பெரிய அஃபென்ஸை திலீப்பா. நாம் இவங்களை ரொம்ப சிரமப்படுத்துகிறோம். இவ்வளோ பெரிய வழியை தாங்கிக்கிட்டு நமக்கு உதவி பண்ண நம்ம கூடவே இருக்காங்க. நாம் என்ன பண்ண போகிறோம்? இவங்களுக்கு வாழ்ந்து காட்டணும். எழுதி வச்ச மூச்சில் என் மூச்ச சேர்த்து தச்ச மேல மட்டும் தான் ஆசை வச்ச என்கிட்ட என்ன நான் பேச வச்ச உன் பார்வைப்பட்ட நேரம் நான் வேறிருந்து போனேன். உன் வேர்வைப்பட்டதால ஊரறிந்து போனேனே. உசுருக்குள்ள பேரு எழுதி வச்ச மூச்சில் என் மூச்சு சேர்த்து தச்ச நிறைஞ்சு வழியிறேன் பூமி பந்த போல நான் தானா சொல்லுறேன். நத்த கூட்ட போல நான் உனக்குள் அடங்குறேன். சத்தமின்றி ஒன்று நான் முழுசா முழுங்குறேன். குலசாமி போலத்தான் என் முன்னால நிற்கிற மரங்கொத்தி போலத்தான் என்ன நீ கொத்துற. ஒரு கோழி குஞ்ச போல என பொத்தி வைக்கிற இந்த பாவி நெஞ்சுக்குள்ள சிறுவாடா சேர்க்கிற. வெள்ளந்தி பாசத்தை வில பேச யாரும் இல்லை. உசுருக்குள்ளும் பேர எழுதி வச்ச மூச்சில் என் மூச்ச சேர்த்து தச்ச சொல்லுதே உள்ளுக்குள்ள வெக்கம் எனக்கு கொல்லுதே. உள்ளங்காலு நடல என ஒட்ட வச்சுட்ட உசுர மட்டும் பிச்சு நீ வெளியே நட்டுட்ட. ஆகாயம் போல நீ எங்கேயோ நிற்கிற அப்பப்போ என்ன நீ பூ பூக்க வைக்கிற. அடி நீயும் நானும் வாழ ஒரு கோயில் கட்டுவேன். உன்னை யாரு தீண்டினாலும் நான் நின்று வெட்டுவேன். எல்லாமே நீ தாண்டா உன்னை விட்டு போக மாட்டேன். உசுருக்குள் உன் பேரை எழுதி வச்சேன். உன் மூச்சில் என் மூச்சை சேர்த்து தச்சேன். உசுருக்குள்ள பேர எழுதி வச்சேன் மூச்சில் என் மூச்சு சேர்த்து தச்சேன்.
உட்காருங்க உட்காருங்க உட்காருமா. என் மேலே நம்பிக்கை இருக்கா? குழப்பமாக இருக்குது சார். ஏன்? எங்களை பிரிச்சுருவீங்களோன்னு ஒரு பயம். நான் ஏன் வேணான்னு அடிச்சுக்கிறேன்னு உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. புரிஞ்சுங்க. ஆரம்பத்தில் இந்த விஷயம் சிறுசாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இப்போ பெரிய இஷ்யூ ஆகும் போல தோணுது. நீங்கள் இதெல்லாம் சமாளிக்கணும்னா நீங்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறதா நல்லதுன்னு தோணுது. அம்பேத், நாமளே இப்படி பயமுறுத்தினா எப்படி? வேற என்ன பண்ணணுன்ற? என்ன பண்ண சொல்ற? கோயம்புத்தூர்ல சிற்றரசுன்னு ஒரு பையன் ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணதுனால 2 வருஷம் கழிச்சு லாரி ஏற்றி அவனை கொன்னாங்க. கோகுல்ராஜ்ன்ற பையன் கூட படிக்கிற கிளாஸ்மேட்டோட பேசினதுக்காக அவனை கொன்னாங்க. இதை விசாரிக்க போன காவல்துறை அதிகாரி தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்றாங்க. காவல்துறை அதிகாரிக்கு அதுதான் நிலைமை. கண்ணகி முருகேசன் 2 பேருக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஊரே கூடி நிற்கிது. பொண்ணோட அப்பா அம்மா இருக்காங்க, பையனோட அப்பா அம்மா இருக்காங்க. 2 பேருக்கு முன்னாடி காதில் விஷத்தை ஊற்றி குடிக்க தண்ணி கூட கொடுக்காம கொன்னாங்க. இப்படி எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் மனசை மாற்றிங்கப்பா, வலிக்குதுப்பா. நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருங்க. இப்போ என்ன சார் சொல்கிறீங்க? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்களா? அந்த வலி எங்களுக்கும் புரியும் சார். பிடிச்சிருக்கு, காதலிக்கிறோம் சார். அவன் இல்லாமல் நான் இல்லாமல் அவனும் வாழ முடியாதுன்னு தெரிஞ்சுதான் உங்களை நம்பி வந்திருக்கோம். திலீபா, இவங்க நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. வா போவோம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல. அம்பேத், அவங்க போறாங்க, ஏதாவது பண்ணிக்க போறாங்க, கூப்பிடுங்க. கொஞ்சம் இருங்க. ஏன் சார் ஒரு ஆணும் பெண்ணும் லவ் பண்றது தப்பா? தப்பு இல்லம்மா. ஜாதி உருவாக்கி மேல இருக்கிறவன் கீழேயும் கீழே இருக்கிறவன் மேலேயும் நகராம இறுக்கி வச்ச அமைப்பு தான் தப்பு. அப்ப அதை மாத்தவே முடியாதா? மாத்தணும் தான். அதுக்காக தான் நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில் ஒரு என்கவுண்டர், 3 பேர் இந்த கட்டமைப்பை மாற்றணும்னு போராடினவங்க இப்போ இல்லை. அவங்க எதுக்காக செத்து போனாங்கன்னு கூட இந்த மக்களுக்கு தெரியாது. இந்த சமூகத்துக்குள்ள சமத்துவத்தை கொண்டு வரணும்னு எத்தனையோ பேர் போராடிட்டு தான் இருக்காங்க. ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா சமத்துவம் வந்துடும் நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, எத்தனையோ ஜாதி மறுப்பு திருமணங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் கல்யாணம் முடிஞ்ச உடனே ஆணோட ஜாதிக்குள்ளே போய் பொண்ணும் ஜாயிண்ட் ஆகிக்கிறான். ஜாதி ஒழிப்புன்றது ஒரு புள்ளியில் இல்லை, பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமத்துவ உலகம் உண்டாகணும். ஒவ்வொரு மனுஷனுடைய மூளையிலிருந்தும் ஜாதின்ற வார்த்தை அகற்றப்படணும். அது ஒரு பெரிய போராட்டம். போராடிக்கிட்டே தான் இருக்கணும். சரி விடுங்க, உங்களுக்காக ஆந்திராவில் இருக்க தோழர்கள்ட்ட பேசியிருக்கேன். உங்களை அவங்க பார்த்துப்பாங்க. உங்கள் கல்யாணம் முடிஞ்சவொடனே உங்களை அங்கே தான் அனுப்ப போகிறேன். வாங்க, நடக்கிறத ஃபேஸ் பண்ணு. எனக்கு இன்னும் சந்தேகமாகவே இருக்குடி. என்ன இப்படி கடைசி காட்டுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படி சொன்ன இப்படி என்னம்மா இவ்வளவு நேரமாச்சு? நீங்களும் வந்ததுலேருந்து வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு யாரும் வந்த பாடு இல்லை. அந்த ஆள் கரெக்ட் டைம் பாப்பார், சீக்கிரம் வாங்கம்மா. இல்லைண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாட்சி கையெழுத்து போட வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தானே வெயிட் பண்ணுறோம். அட என்னம்மா நீ இவனையே இங்கே சுற்றுறாங்க. சரி, நீ ஒன்று பண்ணு, இங்கே வந்துருக்கீங்களா யாராவது சாட்சி கையெழுத்து போட கூட்டு வா. நேரமாதுமா. சரிண்ணே. அண்ணே அண்ணே, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்தோம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல. கொஞ்சம் சாட்சி கையெழுத்து போடுறீங்களா ப்ளீஸ்? நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ்ண்ணே. என்னம்மா என்ன போய் அண்ணன் மாதிரிண்ணே. சரி வாங்க, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. போமா. தேங்க்ஸ்ண்ணே. சீக்கிரம் வாங்கம்மா, டைம் ஆச்சு. காயத்ரி நீதானாமா? ஆமா சார். முருகன் நான் தான் சார். இதில் கையெழுத்து போடுங்க. சரிங்க சார். நீ போடுப்பா. நான் கிளம்புறேன், பயமா இருக்குப்பா. பயப்படாதீங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். அண்ணே வாங்கண்ணே. வணக்கம் சார். ஏய், நீ காலையில அவனே தான் சார். இப்ப மாறிட்டேன், அதனால தான் பேக்கோட வந்திருக்கேன். அவர் எங்களுக்காக ஹெல்ப் பண்ண வந்திருக்கார் சார். சரி, 2 பேரும் மாலையை மாத்திங்க. காலில் விழுகிறவங்க நான் பெரிய ஆள் இல்லை அண்ணே. சாட்சி கையெழுத்து போகிறதுக்கு பெரிய மனசு வேணுண்ணே. நீங்கள் பெரிய மனசு தான். ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. இல்லைம்மா, நான் ஒரு திருடன் என் காலில் போய், ஆமாம், என் புள்ள உசுருக்கு ஆஸ்பத்திரியில் போராடிக்கிட்டு பணத்துக்காக வேண்டி இதை நான் திருடிட்டேன். அண்ணே, என் கூட இருக்க ரூம்மேட்ஸ்லாம் சின்ன வயசுலேருந்து என் கூட ஒன்றா படித்தவங்க, ஒரே ஊருக்காரவங்க. எங்கே சாட்சி கையெழுத்து போட வந்தா ஊரில் சண்டை வந்துடுமோன்ட்டு சாட்சி கையெழுத்து போட வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் வரலை. யாருன்னே தெரியாது, நீங்கள் வந்து எனக்காக உதவி செஞ்சீங்க. உங்கள் குழந்தைக்கு எதுவாக இருந்தாலும் நான் பார்க்குறேண்ணே. வாங்கண்ணே. இல்லைம்மா, இது போதுமா? டேய் போட, இந்த காலத்துலேயும் சில நல்ல மனுஷங்க இருக்காங்க. போய் பொண்டாட்டி பிள்ளைய பாரு. இனிமேலாவது தெரிஞ்சு வேலைக்கு போகிற வழியை பாரு. இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன் சார், மன்னிச்சிருங்க சார். வாமா போல் வரேன் சார். எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து? சூர்யா ஹாஸ்பிட்டல்மா. ஃபோன் அடிக்குது. ஏன் பொண்டாட்டி தான்.
அம்மா ராசாத்தி மன்னிச்சிருமா. அண்ணா நான் ஷில்பா பேசுறேன். ஷில்பா உன் கையில எப்படி அவன் போனு? நான் வசந்தி நிரோஷா எல்லாருமே அன்னி கூட தான் இருக்கோன்னு. டான்ஸ் ஆடி முடிச்சதும் மேனேஜர் கிட்ட கேட்டோம். அவர் தான் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. உடனே அன்னிக்கு ஃபோன் போட்டோம். ஹாஸ்பிட்டல்ல பணம்லாம் கட்டியாச்சு, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏமா நீங்க டான்ஸ் ஆடி சம்பாரிச்ச அந்த பணத்தை போய் ஏன்னு நாங்க உடம்பு காட்டி ஆடின பணத்தை குழந்தைக்காக கொடுக்க கூடாதா? அப்படி எந்த காலத்துலயும் நினைச்சதில்ல. நைட்டெல்லாம் அவங்க கொடுக்குற தொந்தரவை தாங்கிட்டு அதில் சம்பாரிச்ச பணத்தை போய் அது தொழில்னு, குழந்தை தான் முக்கியம். ஏன்னு அழுவுறீங்க? நீ மட்டும் பக்கத்துல இருந்ததுன்னா உன் காலில் விழுந்துருவோமா? இப்படி எல்லாம் பேசாதீங்க. சரிம்மா. போன கொஞ்சம் கூட மாமா. சொல்லுறா சத்தி. நான் திட்டிட்டேன்னு கோச்சிட்டியா மாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சீக்கிரம் வாயா. கண்டிப்பா வந்துருமா. இந்த வந்துடுமா. எல்லாம் கொடுத்து சரி பண்ணியாச்சுண்ணே, இனி பிரச்சனை இல்லை. அந்த பேக்கு மட்டும்தான். இந்த பையன் கொடுக்கறதாம காலைல இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த தம்பியை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே அதுல இருக்கு. அந்த தம்பி தான். தம்பி அவன் கிடைச்சான்னு வச்சுக்கோங்க. தம்பி உங்க பேக். எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. எல்லாம் கரெக்டா இருக்கேன். எல்லாம் சரியா. ஓகே எல்லாம் சரியா இருக்கேன். எல்லாம் சரியா இருக்கா? சாரிப்பா என்னை மன்னிச்சிருப்பா. வா போலாம். ஏய் ஏய் எங்கப்பா போற? நீயும் சாதாரண ஆளு, நாங்களும் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு எங்களுக்கு கல்யாணம், நீ வரியா? நான் வரப்பா. சந்தோஷமா. வாமா போலாம். வாங்க 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 வாங்க. வாமா. வரேன் வரேன். என்னக்கா இப்படி உட்காந்துருந்து என்ன பண்ண போற? நான் என்னப்பா செய்யறது? நல்லா யோசிச்சு பார்த்துட்டு நம்ம தலைவர்கிட்ட சொன்னேன். ரொம்ப வருத்தப்பட்டா இருக்கா. ஐயோ ஒரு உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீ என்ன பண்ணுவ? எல்லாம் அந்த கல்லூரி மகனால வந்த வேண நமக்கு பதறி கிடக்குறோம். இது கொஞ்சமா அசிதா பாரு. நீ எல்லாம் உறப்பணும் தான் பிறந்தியா? ஓ ரோசமல்ல வருதா? வெக்கமல்ல? பொட்டுச்சியை வளர்க்கணும். ஆம்பளை மாதிரி அலைய விட்டா இப்போ அந்த திருப்பில் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு அரிப்படுத்து ஓடி போயிட்டா. நம்ம சாதிக்கெல்லாம் ஒரே ரத்தம் தானே. உடம்புல ஓடுறது எங்கே இருந்துச்சோ. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஒன்று சொல்லுவா, நீ எல்லாம் வாழ்ந்து என்னையா செய்ய போற? பேசாம செத்து தொலை. சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. என்னையா திரும்ப வந்துட்ட? அது பேக் பார்ட்டி சொன்னோம்ல சார். அது இவர் தான் சார். இப்போ நாங்கள் 2 பேரும் தோஸ்த் ஆகிட்டோம் சார். அப்படியா? உண்மையிலே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. திருடனும் திருடு கொடுத்தவனும் ஒன்னா சேர்ந்து வர்றத என் வாழ்க்கையில முதலா பாக்குறேன். எல்லாம் மனசு தான் சார் காரணம். என் இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறாரு? ஒரு 10 நாள் சாப்பிடுவாரா? அவ்வளவுதானே சார். எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க கோவப்படுமே தவிர மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டோம் சார். சரி சரி டைம் ஆகுது. உன் பேர் என்ன? ஸ்டீபன் சார். ஸ்டீபன். நீ செஞ்சதே உருப்படியான வேலை இதுதான்டா. நன்றி சார். இனிமேலாவது ஒழுக்கமா இருக்கிற வழியை பாரு. நல்ல வேலை டைம் ஆகுதுன்னு பார்த்தேன். சரி சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போமா. நோ ப்ராப்ளம். 2 பேரும் இப்படி வாங்க. எப்பயும் நான் அந்த பையில கொடு. நாங்க சார். தம்பி எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்பலாம். போலாம். மாலையை மாற்றிங்கப்பா. மாலை மாற்றிங்க. கொடுங்க. போடு போடுறா. நீ முதல்ல போடு. ம் நல்லா இருக்குப்பா. சைன் பண்ணுங்க. சைன் பண்ணுங்க. பூ எடுத்துக்கோங்க சார். கொடுங்க. உறுதிமொழி தானே அடுத்து. ம்
எல்லாரும் ஒண்ணா உறுதிமொழி எடுத்துக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இன்று வாழ்வில் ஒன்றாக இணையும் நாங்கள் ஜாதி மதம் மறுத்து வர்க்க பேதமற்று அனைத்து சூழ்நிலையிலும் ஒன்றாக வாழ்ந்து மனித சமூகம் மேம்பட்டு வாழ உழைப்போம் என தமிழ் மீது ஆணையாக உறுதிமொழி ஏற்கிறோம். நல்லா எல்லாருக்கும் பூ கொடு. பெரிய பிரச்சனை. வாங்க சீக்கிரம். ஆரணி அருகே இரு சமூகங்களுக்கிடையே மோதல். காணாமல் போன அனிதா என்கின்ற பெண்ணின் தந்தை தற்கொலை செய்து கொண்டதால் பரபரப்பு. அம்பந்தி கிராமத்தில் இருவேறு சமூகங்களை சார்ந்த திலீபனும் அனிதாவும் தலைமறைவானார்கள். Saula,